உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வார்த்தைக்கு மத்தியில் வந்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தர ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ளதாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா, ஆமென், க்ளோரி. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5 to 9 வசனங்கள் வரை வாசிக்கும்படியாக கேட்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5 to 9 வசனம். சத்தமா படிங்க மைக்ல. பவுல் யார்? பவுல் யார்? அப்போலோ யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். இந்த அதிகாரத்தில் 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எதுக்கு ஒப்பிடுகிறார்? ஒன்று நாம் தேவனுக்கு பண்ணை. ஆமென். தேவனுக்கு யாரா? பண்ணையாக இருக்கிறோம். பண்ணை மீன்ஸ் கல்டிவேட்டட் ஃபீல்ட். இஸ் கார்டன், இஸ் வின்யார்ட். இஸ் கார்டன், இஸ் வின்யார்ட், கல்டிவேட்டட் ஃபீல்டு அப்படின்னு பைபிளில் ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் போட்டிருக்கு. இன்னொன்று என்னவாம்? பில்டிங். நம்முடைய சபையை அப்படி கர்த்தர் பிரிக்கிறார். பண்ணையாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ இன்னைக்கு நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட யூ ஆர் காட்ஸ் கல்டிவேட்டட் ஃபீல்ட். நீங்கள் தேவனாலே பண்படுத்தப்பட்ட நிலம். என்ன நிலம்? சபைக்குள்ளே வந்துட்டாலே நம்ம எப்படிப்பட்ட நிலம்? பண்படுத்தப்பட்ட நிலம். சபையில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம 3 விதமான நிலமாக இருந்தோம். 3 kinds of soil. என்னதெல்லாம்? வழி அருகேவாக இருந்தோம், கற்பாறையாக இருந்தோம், முள்ளுள்ள இடமா இருந்தோம். 4 kinds of soil. 4வது ஒரு நிலம்தான் பண்படுத்தப்பட்ட நிலம், நல்ல நிலம், கல்டிவேட்டட் ஃபீல்ட். அப்படி நல்ல நிலமாக மாத்திரனால தான் அந்த ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்கி சபைக்கு போவோம், ரட்சிக்கப்படுவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், ஞானஸ்நானம் பெறுவோம், பரிசுத்தாவி அபிஷேகம் பெறுவோம், பரலோகம் போவோம். இப்படிங்கிற ஒரு நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு ஜீவியத்தில் தான் சபைக்கு வருகிறோம். அதுதான் பண்படுத்தப்பட்ட நிலம். ஸோ இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சபையில் உள்ள பிரிவினைனா நீங்கள் அந்த இது நினைக்கக்கூடாது. இந்த பிரிவினை இல்லை. இது பார்ட்டிசம் இன் த சர்ச். டிவோஷன். பார்ட்டிசமுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, டிவோஷன் மீன்ஸ் என்னது? நீங்கள் வேதத்தில் அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த கல்டிவேட்டட் ஃபீல்டு பார்த்தோம்ல. இயேசுவும் விதைக்கிறவனை பற்றிய உவமையை சொல்லும்போது நமக்கு 4 வித நிலங்களை குறித்து சொல்லியவைகளை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 to 9 எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கர்த்தர் அதை வாசிக்கும்படியாக கேட்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 to 9 வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை ஆமென். வழி அருகே விழுகிறத பறவைகள் என்ன செய்யுது? பட்சித்து போடுறது. வழி அருகே விழுகிற விதையில ஜனங்க போக்கும் வரத்துமா இருப்பாங்க. ஒரு வார்த்தையை நமக்கு யாராவது இன்றைக்கி சபைக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? என்ன வார்த்தை பேசினார்?
அது சில பேருக்கு அன்னையோட மறந்துடும். ஏன்னா நிறைய பேர் போக்குவரத்துமாக இருந்து சபைக்கா போனேன், ஐயா அங்கேயா போனேன், ஐயா அங்கே ஒரே கத்துவாங்களே, அங்கே ஒரே அல்லையோ சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆமேன். அந்த வார்த்தை இங்கே இல்லையா? அதே இப்படி தான் போக்குவரத்துமாக இருக்கிறது. வழி அருகே அப்படியே போய் 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 நம்ம இடத்துல நம்ம இருதயத்தை உழுது 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 இல்லை இருதயத்தில் அங்கே இங்கே நடந்து 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 கன்ஃபியூஸ் பண்ணி அந்த நிலமே வழி அருகே நிலத்தில் நீங்கள் என்ன தான் விதைச்சாலும் விதைக்காது, ஆழமாக போகாது. ஏன்னா எல்லாரும் நடந்து 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 அந்த இடம் எப்படி ஆயிரும்? மண்மேடு ஆயிரும், திட்டாயிரும், காங்கிரீட் மாதிரி ஆயிடும். அங்கே போய் விதைச்சா என்ன ஆகும்? நோ யூஸ். ஆமே. ஓகே, அடுத்த இடம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடத்திலே விழுந்து. அதிக மண்ணில்லாத, மண்ணுனா சாயில்னா நம்ம நேச்சர். கொஞ்சம் தான் சுவாபம் இருக்கும், இப்படி கேட்பாங்க, கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்டோனி, கடினமாக இருக்கும், ஏற்றுக்க முடியாது. சில காரியத்தை அவங்களால ஏற்றுக்க முடியாது. வெளியில் ஏற்றுப்பாங்க, உள்ளுக்குள்ளே சில விதை எங்கே விழுந்துதான்? கற்பாறைக்கு மேலே நீங்கள் பார்த்துருக்கீங்களாம், சில மலையிலெல்லாம் பார்க்கலாம் செடி வளர்ந்துருக்கும். அது அப்படி தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. ஏன்? அந்த ரூட் எங்கே போகாது? பாறையை தொலைச்சிட்டுலாம் போகாது. அந்த ரூட் எங்கே போகாது? பாறையை தொலைச்சிட்டு போகாது. ஸோ மேலே மட்டும் சாயில் இருக்கும், கீழே என்ன இருக்கும்? கற்பாறை, ஸ்டோனி, கல்லான இருதயம். கல்லான இருதயத்தில் நீங்கள் என்ன தான் பேசுங்க, என்ன தான் வார்த்தையை சொல்லுங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய். வெயிலுங்கிறது பாடு, பிரச்சனை, போராட்டம். அதுதான் பிரச்சனை வந்த போது என்ன ஆகுது? தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இது குறித்து கர்த்தர் விளக்கம் சொல்றாரு பாருங்க. கர்த்தரே சொல்றார். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அது குறித்து கர்த்தர் விளக்கம் சொல்லும்போது பாருங்க, வாசிங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ராஜ்யத்தினுடைய என்ன செய்ய முடியல? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் கேட்டா நல்லா இருப்பாங்க, நல்லா அவங்களுக்கு உலக பிரகாரமா பைபிளை பிரச் பண்ணா நல்லா பிடிக்கும். ஸ்பிரிட் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க பிரசங்கித்தா, தேவனுடைய ஒன்று ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறது என்னது? பரலோக வார்த்தைகளை ஆவிக்குரிய சத்தியத்தை ஆவிக்குரிய சத்தியமாக ராஜ்யத்துக்குரியவைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஏற்ற வார்த்தை. சும்மா எனக்கு அங்கே இந்த உலகத்துமான ஆசீர்வாதம், உலகத்துமான காரியம் இவைகளே குறித்தியே பேசாமல், சிலருக்கு அதான் பிடிக்கும். இந்த ராஜ்யத்து குறித்திய வார்த்தைகளை பேசினாலே மண்டை குழம்பும். அப்போ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். மேல மண் இருக்குல்ல கொஞ்சம், அது எதை குறிக்குது? சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாததனால் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனா அவனும் பலனற்று போவான். பாத்தீங்களா? அடுத்தது பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாக இருந்து பாருங்க, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து அண்டர்ஸ்டாண்டத் அப்படின்னா என்னது?
அண்டர்ஸ்டாண்டட் தானே போட்டிருக்கு. அண்ட் அண்டர்ஸ்டாண்டட் இட். பட் he that receives seed into the good ground is he that heareth the word and படி. And he receiveth seed into the good ground is he that heareth the word and understandeth it. Understandeth it. உணர்கிறவனுமாய். என்ன வார்த்தை எனக்கு பிரசங்கிக்கப்படுறது, என்ன வார்த்தையில் ஆண்டவர் என் கூட பேசுகிறார், என்ன வார்த்தை எனக்கு வருகிறது, என்ன வார்த்தை என்னை நடத்தியிருக்கு, இதுவரையும் நடத்தியிருக்கு, இனி கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார், இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் இனி என்னை எப்படி நடத்துவார். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டட். நல்லா கவனிக்கணும். ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டட். ஆவிக்குரிய சபையில் உங்கள் ஆவி உணரணும். என் கூட ஆண்டவர் பேசுகிறாரா, சபைக்கு இவ்வளோ நாள் போகிறேனே கர்த்தர் பேசுகிறாரா, இல்லை எனக்கு ஏற்ற மாதிரியே வார்த்தை வரலையா, என் கூட பேசலையா, என்னென்னமோ பேசுகிறாரா, என்னென்னமோ சொல்கிறாரா, எனக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுமே இல்லையா, எனக்கு விளங்கிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லையே, அப்படி இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டட். நான் சொல்கிறேன், முதல்ல 3 கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் யூ ஆர் ட்ரபுள். நீங்கள் பல விதமான கவலையிலையும் உலக கவலையிலையும் மாயையிலையும் சிக்கிட்டு இருக்கும்போது சபைக்குள்ளே உட்காந்து என்ன வார்த்தையை கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் எண்ணம் பூரா வேறு எங்கேயா தான் இருக்கும். உங்கள் எண்ணம் பூரா வேறு எங்கேயா தான் இருக்கும். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, பட் த ரிசீவ்டு சீட் இன்டு த குட் கிரவுண்ட். குட் கிரவுண்ட், நல்ல ஜீவியம், நல்ல ஆவிக்குரிய ஜீவியம், நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறவங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும். அதாவது ரிசீவ்டு அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்பிரிச்சுவலை நீங்கள் ரிசீவ் பண்ணணுமா? நீங்கள் யார்? முதல்ல ஆவிக்குரிய சபையில் நீங்கள் யார்? ஆவிக்குரிய சபையில் உங்களை கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறார்? சபையில் உங்களுக்கு என்ன பார்ட் இருக்குது, என்ன போர்ஷன் இருக்குது, என்ன போர்ஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? சபையில் ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, பாய் போடுற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, ஒரு தண்ணி எடுத்து வைக்கிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, ஒரு 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 சேர்ஸ் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரா, இல்லை கிளீனிங் சுத்தம் பண்ணுற வேலையை கொடுத்துருக்கிறாரா? எதையுமே சாதாரணமாக நினைக்காத. உணரு, என்னை கர்த்தர் இந்த ஸ்தானத்திலிருந்து என்னை உயர்த்துவார், இந்த ஸ்தானத்திலிருந்து என்னை உயர்த்துவார். இதில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், இதில் நான் நல்ல நலமாக என்னை மாற்றி காண்பிக்கணும். கர்த்தர் என்னை 30, 60, அதாவது மெஷர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? 100, 60, 30. அது கீழே இருந்து நீங்கள் எடுங்க. 30, 60, 100, 30, 60, 100 மெஷர்ஸாக எடுங்க. எனக்கு ஏற்றது பாடி எனக்கு தந்து ஒரு நாள் ஃபுல்ஃபில்லாக 100க்கு 100 என்னை ஆஸ்வதிப்பார், 100க்கு 100 என்னை உயர்த்துவார், 100க்கு 100 எனக்கு என்னை ஜபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்வார். ஸோ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது எப்படி? டிவோஷன் டு காட். சரியா? பார்ட்டிசம் இந்த சர்ச்சு தானே பார்க்குறோம், சபையில் உள்ள பிரிவினைகள். ஆமென். இதை நம்ம பார்த்தோம், 4 கைண்ட்ஸ் ஆஃப் சாயில். இது நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்படுகிற அனுபவம். இது வந்த பிற்பாடு நல்ல நிலத்தில், ஆல்மோஸ்ட் சபைக்கு வர்றவங்க எல்லாருமே நல்ல நிலத்தில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, இருக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அது எப்படி வருது அப்படின்னா, ஆமென், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வித் அவர் ஆல் செல்ஃப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஆமென். தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது எப்படி? தேவனுக்கு நம்ம நல்ல நிலமாக ஒப்பு கொடுப்பது எப்படி? நல்ல நிலமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் வரும்? வாசிங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை இப்படிதான் பலன் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. வித் ஹம்பிளோட அவங்க நல்ல நிலமாக விதைக்கப்படும் போது அவங்க அதை தான் செய்வாங்க. அந்த பிளஸ்ஸிங் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி செய்யணுங்கிறத அப்படி கொடுப்பாங்க. அடுத்தது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு மட்டும் காணிக்கையை கொடுத்துட்டு, கர்த்தருக்கு மட்டும் விளைவின் முதல் பலனை கொடுத்துட்டு ஜீவியத்தில் எப்படி வேணாலும் ஜீவிக்கலான்னு ஜீவிச்சா அது எப்படி இருக்காது? பார்ட்டிசன் சர்ச் அப்படி அதில் வராது, சபையில் உள்ள பிரிவினையில் வராது. நீங்கள் பிரிவினை உள்ள சபையில் இருக்கணும். ஆமென். நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். பார்த்தீங்க,
டிவிஷன்ஸ், பிரிவினை. அங்கே பிரித்து தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாரையும் ஒரே ஆளுக்கு இல்லை, பிரித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அதே மாதிரி சாயிலையும் அப்படி தான் பேசுகிறார். மண்ணையும் 4 விதமான மண்ணாகத்தான் பேசுகிறார். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்தால் அதில் ஈல்டட் வருகிற எல்லாமே நீங்கள் தேவனுக்கு உங்களை சரியாக ஒப்பு கொடுக்கணும். உங்கள் ஜீவியம், குட் லைஃப், குட் எர்த், நல்ல ஜீவியத்தில் நல்ல வாழ்க்கையில் உங்களை ஜீவிக்கிற உங்கள் ஜீவியத்தில் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளரணுன்னா ஆவிக்குரிய சபையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் விளைவின் பலனாலும் முதற் பலனாலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறது ஒரு பக்கம். அடுத்தது உங்கள் சரீரங்களை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல விடதை விட இது ரெண்டாவது உள்ளது ரொம்ப முக்கியம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். யூ அண்ட் ஐ நாட் எ டெட் சாக்ரிஃபைஸ். பழைய ஏற்பாட்டு பலியெல்லாம் டெட் சாக்ரிஃபைஸ். ஆமென். புதிய ஏற்பாட்டு பலி தான் நீங்களும் நானும் தான் புதிய ஏற்பாட்டு பலி, வேறு யாருமே கிடையாது. மொத்தம் வேதத்தில் 3 லிவிங் சாக்ரிஃபைஸ். ஒன்று ஈசாக், மரித்து பாவனையாக திரும்ப எடுக்கப்பட்டவன். 2வது இயேசு கிறிஸ்து, மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படித்தான். இந்த ரோமர் 12:1-2 பார்க்கும் பொழுது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யூ அண்ட் ஐ லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்படித்தானா? லிவிங் சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு ஜீவ பலியாக இருக்கிறோம். புரியுதா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறோம். நம்ம அப்படியே பலி நம்மளை அப்படியே பலி செலுத்திட்டு ஈசாக்கு உன் மகனை பலி கொடுன்னு சொன்ன உடனே பலி கொடுத்துட்டு அவன் முழு இருதயத்தோடு கொடுக்கும்போதே வெல் சாக்ரிஃபைஸ். அது சாக்ரிஃபைஸாக மாறிடுது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் எப்படி மாறிடுறீங்க? ஒரு சாக்ரிஃபிஷியலாக மாறிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அதைத்தான் கர்த்தர் முகருகிறார். உங்கள் உதடுகளின் கனிகளை முகருகிறார், உங்களுடைய உழைப்பின் பலனை முகருகிறார், உங்களுடைய குட் லைஃப், உங்களுடைய நல்ல சாட்சியை முகருகிறார், உங்களுடைய நல்ல ஜீவியத்தை முகருகிறார், உங்களுடைய சரீரத்தில் பரிசுத்த ஜீவியத்தை நடத்தையை முகருகிறார். ஆமென். இப்படி நீங்கள் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக நம்ம என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். பார்ட்டிசம் இன் த சர்ச். சபையில் உள்ள பிரிவினைகள், ஆமென், ஸ்தோத்திரம் இருக்கணும். சபை ஆரம்பிக்கிற நாட்களே பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்த்தோம், பிரித்தெடுக்கப்பட்ட நாவு அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பார்ட்டிசம். ஆமென். கும்பலோட கும்பலாலாம் இருக்க முடியாது. தேவ பிள்ளைகள், சபையில் போகிற பிள்ளைகள், we are separate. உங்களுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உலகத்திற்கு நோக்கு ரட்சிக்கப்படாத நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்தாங்கனாக்கா, உங்களை பார்த்த உடனே அவங்க என்ன செய்வாங்க? ஹானர். they will give you honor. உண்மை. எத்தனை பேருக்கு அந்த ஹானர் கொடுக்குறாங்க? உங்களை பார்த்த உடனே அட்லீஸ்ட் ஒரு அடி தள்ளி நிற்கிறாங்க. ஐயோ, அவங்க சபைக்கு போகிறாங்க, அவங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆமென். எஸ், அந்த ஒரு கணம், அந்த ஒரு ஹானர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமா? நமக்கு நம்ம உறவில் இருந்திருக்காது. ஆமென். இது பெருமை இல்லை, இது கர்த்தர் கொடுக்குறார். எஸ், பார்ட்டிசம் இன் த சர்ச். நம்ம இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதே போல் சபைக்குள்ளே வந்தாலும் நமக்குள்ளே சில பிரித்தெடுக்கப்பட்ட சுபாவங்கள் இருக்கணும். இன்றைக்கி அதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சபையில் வந்த பிறகு கூட நமக்குள்ளே சில பிரித்தெடுக்கப்பட்ட சுபாவங்கள். என்ன சொன்னேன்? நீதிமொழிகள் 3:9 உங்களுடைய விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணணும். 2வது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும். 1 கொரிந்தியர் 6:19-20 எனக்காக. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். பார்த்தீங்களா இந்த பிரிவினை எப்படி வருது பாருங்க. முதல்ல நீங்க ஆலயம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னா நீங்க யாரு?
செப்பரேஷன். தேவனுடையவர்கள் செப்பரேட். பார்ட்டிசம். ஆமென். புரியுதா? பார்ட்டிசம். நீங்கள் தேவனுடையவர்கள், உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்களே அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் உங்களுடைய சரீரமே அல்ல. இது யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். You are the church of God. தேவன் ஆவியில் அதில் வாசமாக இருக்கிறார்னா இது யாருக்கு சொந்தம்? அப்போஸ்தலர் 20:28 வசனத்தின்படி தேவன் அதை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இயேசு தன்னுடைய ரத்தத்தை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறதாக அந்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். You are purchased by blood of Christ. எஸ், கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. சபை உங்களுடையது. நம்ம சபைனா நீங்கள் இந்த கட்டடம் இல்லை. நான் சொல்றது சபை. நீங்கள் நானும் சர்ச், பாடி ஆஃப் கிரைஸ்ட். வி ஆமென். நம்மளுடையவர்களே அல்ல. ஆமென். நம்மளை எப்படியெல்லாம் கர்த்தர் பிரிக்கிறார் பாருங்க, பார்ட்டிசம் பண்ணுறாரு பாருங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை சர்ச்சுன்றாரு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்றாரு. அப்படின்னா நீங்கள் அப்போ யாரு? வாசிங்க 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் for ye are bought with a price. ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். பார்ட்டிசம். புரியுதா? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்வதிலும் சரீரத்தின் மூலமாக ஈல்டட். தேவனை வெளிப்படுத்துவது சரீரத்தின் மூலமாக. ஆவியில் தொழுது கொள்ளணும், ஆவியில் செபிக்கணும், ஆவியில் நிரம்பணும், ஆவியில் பெற்றுக்கொள்ளணும். The gift of Holy Spirit, the lot of gifts, the yielded வரும்போது fruits, yielded வந்து எதிர் மூலியமாக வெளிப்படும். through your body. புரியுதா? புரியலையாமா? அப்போ சர்ச் வந்து பார்ட்டிசம் இன் ஸ்பிரிட், இன் பாடி. சரீரத்தின் மூலமாக. சரீரம் மற்றவங்களுக்கு வெளிப்படும்படியாக, ஃபார் மினிஸ்ட்ரி, ஊழியம் பண்ணும்படியாக. இந்த சரீரத்தில் தானே ஊழியம் பண்ணுறீங்க. ஆவியில் போய் ஊழியம் பண்ணுறீங்க. உங்கள் ஆவி மட்டுமா போய் ப்ரீச் பண்ணுது? இல்லை, உங்கள் சரீரம் தான் போய் ப்ரீச் பண்ணுது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆவிக்குள்ளே தான் கர்த்தர் இந்த சரீரத்தை வைத்திருக்கிறார். ஓகே, ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? காட்ஸ் குட்னஸ். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ வேகமாக வருவோம். விசுவாசிகளுடைய விசுவாசமே தேவனுடைய வரம் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. எது? அன்பு இல்லையா? அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6ஆம் வசனம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எது? அன்பு. அன்பு என்னது? அன்பு ஒரு வரம், gift of Holy Spirit. அது வந்து yielded one. நல்லா கவனிக்கணும். வரம்னா மினிஸ்ட்ரிக்கு உள்ள வரம், அது வேற. ஈல்டட்னா என்ன சொன்னேன்? சரீரத்தின் மூலமாக வெளிப்படுவது கனி, ஆவியின் கனி. புரியுதா? ஆவியின் கனி வெளிப்படுறது எது மூலியமா? உங்கள் ஸ்பிரிட் மூலமாகவா, உங்கள் சரீரம் மூலமாகவா? ஆவியின் கனி வெளிப்படுவது உங்கள் ஸ்பிரிட் மூலமாக. நிறைய பேர் வரம் வெளிப்படுவது வல்லமையில் வரம், குணமளிக்கிற வரம், சுகமளிக்கிற வரம், இன்னும் என்னதெல்லாம் அதெல்லாம் இருக்குது. அது வரங்கள், அது வேறு. நான் சொல்கிறது த சேம் கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் 9 கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நிறையா இருக்குது. அதில் சுருக்கமாக ஆவியானவர் எழுதி வைத்து கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் டாப்பில் இருக்கிறது என்னது? அன்பு. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அன்பு. மீண்டும் அயோக்கியமானதை செய்யாது. நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்துட்டு, சபையில் இருந்துக்கிட்டு, பார்ட்டிசம் லைஃப்பில் இருந்துக்கிட்டு, வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டு,
செய்ய முடியுமா? செய்யாது. செய்யாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது, செய்யாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமென். அப்போ இது வேதத்தில் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல they compare spiritual leaders instead of spiritual truths. அவர்கள் ஆவிக்குரிய சத்தியத்தை வித்தியாசம் பார்ப்பதற்கு பதில் ஆவிக்குரிய தலைவர்களை வித்தியாசம் பார்க்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சத்தியத்தில் தான் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணுமே ஒழிய ஆவிக்குரிய தலைவர்களை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அப்போல்லோ யார், பவுல் யார்? அப்போலோ நீர் பாய்ச்சினார். நீ விசுவசிக்கிறதுக்கு ஏற்ற ஊழியக்காரர்கள் தானே. அப்போ நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார். இந்த டிவிஷன், அந்த டிவிஷன், அந்த டிவிஷன், அந்த சர்ச்சு, இந்த சர்ச்சு. இன்னைக்கு நிறைய டினாமினேஷன். அதுதான் கர்த்தர் அங்கே அப்படி போடுகிறார். ஓகே, 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்பர் 1, ஊழியத்தில் உள்ள வேறுபாடு, டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. என்னது? டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் உள்ள வேறுபாடு, சபைக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் பேசுவது டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி, அதாவது ஊழியத்தில் உள்ள வேறுபாடு. நம்பர் 2, யூனிட்டி ஆஃப் பர்பஸ், அதாவது ஒரு நோக்கத்தோடு உள்ள ஒரு ஒற்றுமை. 3ஆவதாக ஹியூமிலிட்டி ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் மனத்தாழ்மை. இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். முதல் காரியம் என்ன சொன்ன? ஊழியத்தில் வேறுபாடு, டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அமாங் ஆர்ட்ஸ், நம்முடைய இருதயத்தை குறித்து தான் அங்கே பேசுகிறார். வாசிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வெயில் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை புல்லுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100. இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்? இருதயம். 18ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இருதயம் தான். இது எல்லாமே இருதயம். நிலம்ங்கிறதே நம்முடைய இருதயத்தை தான் குறிக்குது. அப்போ இந்த இருதயம்தான். ஆமாம், இருதயத்தின் மத்தியில் இந்த வேறுபாடுகள் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்முடைய இருதயத்தின் மத்தியில் இருதயங்கிறது மறைமுகமாக நான் சொன்னது போல ஆவி. ஓகே. 2வது வரங்கள், தேவனுடைய வரம். ஆமென், ஆஃப் காட்ஸ் கிஃப்ட்ஸ். 1 கொரிந்தியர் 12 4-11 வரை படிங்க. 1 கொரிந்தியர் 12 4-11 வரை. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய. இது சபையில் டைவர்சிட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ் டிஃபர், அதாவது வரங்களில் உள்ள வித்தியாசம். சபைகளில் அபிஷேகம் பெறுறோம். எத்தனை பேருக்குள்ள இந்த இவ்வளோ தடவை நீங்கள் படித்த அந்த வரங்கள் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? மீண்டும் அதை படிங்க. 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிக்கணும். ஒரு சபையில் கர்த்தர் வரங்களை தருகிறார்னா நம்ம ஊழியத்தில் வேறுபாடு இதுதான். எல்லாருக்குள்ளேயும் ஒரே விதமான ஊழியமாக இருக்காது சபையில்.
எல்லாருக்குள்ளே ஒரே விதமான காலிங்கா இருக்காது, வேறுபாடு இருக்கும். டைவர்சிட்டி ஆமென். டைவர்சிட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ் டிஃபர். அதாவது இது உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம், இல்லை ஈல்டடில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருதயத்தில் தான் இருக்குது. இப்படி ஊழியம் செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஈல்டட், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவலில் ஈல்டட் ரொம்ப முக்கியம். ஈல்டட் வந்து உங்கள் ஊழியம் செய்கிறது எதில் செய்யணும்னு சொன்னேன், பாடி, சரீரம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், அப்போ தான் இந்த ஈல்டட் வேலை செய்யும். இந்த ஈல்டட் வேலை செய்யாமல் வெறும் டங்ஸ்லேயே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். மிஞ்சி போனால் ப்ராஃபஸி வரும். அது ஒன்றுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அத்திபுத்த மாதிரி வரும். மற்றபடி அந்த சபை வளராது. சபை வளரணும். எழுப்புதலில் சபை வளரணும்னா சபையில் இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். கரங்களை வைத்து கத்தர்களில் சொல்லுங்கள். எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் அந்த இருக்கிற அந்த கிஃப்ட், ஆமென். நீங்கள் அந்த 3 kinds ஆஃப் சாயிலோட இல்லாமல் 4 kindsல லாஸ்ட் வருகிற குட் எர்த், நல்ல நிலம், நல்ல சரீரம், நல்ல ஜீவியம், நல்ல தாட்ஸ், நல்ல கர்த்தருக்கு ஏற்ற நல்ல ஒரு தாளந்து வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு ஜீவியத்தை நீங்கள் கட்டமைத்தால் ஒழிய இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட வேலை செய்யாது. ஆமென். இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன் 3 விதமான காரியம் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? நம்பர் 1, ஊழியத்தில் வேறுபாடு, டைவர்சிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி. இது ரொம்ப முக்கியம். உங்கள் ஊழியன்னா அது ஒரு வேறுபாடோடு இருக்கணும், ஒரு தனிப்பட்ட விதத்தில் இருக்கணும். கரங்களை வைத்து கத்தர்களில் சொல்லுங்கள், தனிப்பட்ட விதத்தில் இருக்கணும். எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தனிப்பட்டது. கிஃப்ட் டிஃபர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியம். அதை நீங்கள் பெருமையோடவோ, நீங்கள் அதோ பகட்டோடவோ, வால் போஸ்டோடவோ எப்படி நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அது வெளிப்படாது. வித் குவைட் ஸ்பிரிட், தாழ்மையோடு கூட இருந்து தான் நீங்கள் அதை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு தான் சொன்னார், அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமென். 1 கொரிந்தியர் 13, 5, 6 வசனங்களை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஆமென். அதில் நீங்கள் படாமல், ஆமென், சகலவற்றை சகிச்சு, சகலவற்றை தாங்கி, அப்போ தான் இந்த ஆக்டிவேஷன், கிஃப்ட் ஆக்டிவேட் வெளிப்படும். இல்லை நீ சபையில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸ்தோத்திரா, உன் மேலே கர்த்தர் எந்த பாரத்தையும் வைக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தை வைக்க முடியாது. எழுப்புதல் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். எழுப்புதலில் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கவே முடியாது. எழுப்புதலில் நீ ஆக்டிவேட் இல்லாமல் இருந்தால் சபைக்கு வெளியில் 40 வருஷம் கடந்தான் பாருங்க முடமா, அதே மாதிரி தான் கிடக்கணும், அதே மாதிரி தான் இருக்கணும். இல்லை அங்கே எப்போ தேவதூதன் வந்து கலக்குவான், எப்போ யாராவது ப்ரீச்சர் வருவாங்க, எப்போ யாராவது கன்வென்ஷன் நடக்கும், எப்போ யாராவது ஸ்பெஷல் மினிஸ்டர் வருவாங்க, எப்போ யார் என் தலையில் கை வைப்பாங்க, எப்போ எனக்குள்ள கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும், அது பண்ணால் கூட அது பண்ணாது. அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஊழியக்காரங்க உங்கள் மேலே கை வச்சு உங்களுக்கு ப்ராஃபஸியோ உங்களுக்கு கிஃப்டோ ரிலீஸ் ஆனால் கூட அது நீங்கள் 4 kinds ஆஃப் சாயிலில் அந்த நல்ல நிலமாக நீங்கள் இல்லாட்டி அது வேலை செய்யாது. டிபார்ட்டட், உங்களிருந்து போயிடும். சும்மா 2 நாள் இருக்கும், 2 நாள் 3 நாள் இருக்கும், மிஞ்சி போனால் 1 வாரம் இருக்கும். 1 வாரம் நீங்கள் ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருப்பீங்க, அதை செய்யணும், இதை செய்யணும், ஆண்டருக்காக இது பண்ணணும் பாஸ்டர், அது பண்ணுறேன் பாஸ்டர், இது பண்ணுறேன் பாஸ்டர். அப்படி கையில் அப்படி கொடுக்க வரும்போதே தெரிஞ்சிடும். ஆஹா, பிரைஸ் காட். ஏமா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ பிள்ளையே. நம்பர் 1 என்ன சொன்னேன்? ஊழியத்தில் வேறுபாடு. ஊழியத்தில் வேறுபாடு இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும், யூ ஆர் நாட் ஓன்லி பிலீவர்ஸ், யூ ஆல்சோ டிசைபிள்ஸ். சகல ஜனங்களையும் சீஷராக்கி, ஏசு அப்படி தானே சொல்கிறார் மத்தேயு 28, சகல ஜனங்களையும் விசுவாசியாக்கி, அவங்கள புட்டிப்பால் கொடுத்து, அவங்கள கை சூப்பை வச்சு, சபையிலேயே ஃபீடிங் பாட்டில் கொடுத்து, அவங்கள தூங்க வச்சு கொண்டே இரு, அப்படியா சொல்லியிருக்காரு? சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். வேதத்துல கட்டளையிட்ட எல்லாத்தையுமே யாரு கை கொள்ளணும்? சீஷர்கள். சீஷர்கள்னா யாரு சொல்லுங்க? இன்னும் ஃபீடிங் பாட்டிலா இருக்கக்கூடாது, ஃபீடிங் பாட்டில் கிறிஸ்டினாக இருக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் வச்சுருக்கு ஃபீடிங் பாட்டில். அவங்க குழந்தை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்ககிட்ட போய் அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. அப்போ
டைவர்சிட்டி ஆஃப் கிஃப்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 லிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸில் வருது. என்ன வருது? அமேன். இட் இஸ் கிவன் மணிக்கும் இட் இஸ் கிவன் இன் த நியூ டெஸ்டமெண்ட். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 12:4-11. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிக்கணும். வரங்கள்ல வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவர். நல்ல நீங்க உங்க ரெசிப்டிவிட்டி இருக்குல்ல. ரெசிப்டிவிட்டின்னு என்னது? இந்த ரெசிப்டிவிட்டி ஸ்பிரிட்டில் நீங்கள் இருந்தால் தான் பாஸ்டர் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் யூடியூப்பை நல்லா இன்னொரு வாட்டி கேட்டால் தான் புரியும். நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடுறேன். நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். என்ன சொன்னீங்க? குட் சாயில். ஒரே விதை தான். 4 kinds of. ஒரே விதை தான், ஒரே வார்த்தை தான். ஆவியானவர் ஒருவர் தான். அவர் மூலமாக வர்ற வார்த்தையும் ஒன்று தான். ஆனால் ரெசிப்டிவிட்டி, ரிசீவ் பார்ட்ஸ் எப்படி இருக்குது? 4 kinds of. என்னது? வழி அருகே முள்ளுள்ள இடம், கற்பாறை, நல்ல நிலம். நம்ம எந்த நிலம்? சபை எந்த நிலம்? சொல்லுங்க. நல்ல நிலம். கரங்குத்தி சொல்லுங்க. நல்ல நிலம். அப்போ நல்ல நிலம்னா அந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற விதை எப்படி பலன் கொடுக்குன்னு பார்த்தோம். 100, 60, 30. சரி, 30, 60, 100 எதை கொடுக்கும்? என்ன பலன் கொடுக்கும்? yielded fruits. What fruits that? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளுக்கு வாசிக்கிறவங்க என்ன பண்றீங்க? இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இவைகளுக்கு விரோதமான, இவளுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே கிடையாது. ஆமென். அப்ப வாசிங்க, சீக்கிரம் வாங்க. 1 கொரிந்தியர் 12:4-11 வரைக்கும். வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. டைவர்சிட்டி. நல்லா கவனிக்கணும். ஆமென். அதை படிமா, இங்கிலீஷ்ல படி. Now there are diversities of gifts. Diversities of gifts. Diversities என்ன சொன்னேன்? பிரிவினை. ஆமென். நீங்க உடனே அந்த பிரிவினை நினைச்சிடக்கூடாது. இது இந்த பிரிவினை. டைவர்சிட்டி. கர்த்தரை பிரிக்கிறார். கர்த்தரை ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறார். நீங்கள் சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணுங்கள், நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணுங்கள், நீங்கள் சங்கீத தியானம் எடுத்து நடத்துங்க, நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க. என்னென்னலாம் இவ்வளோ தான் நமக்கு தெரியுது. எனக்கு தெரிந்து இந்த ஆண்டில் கர்த்தர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிற எல்லாத்தையும் சபை செய்யணும். கரங்களை வைத்துங்களேன். எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களை கர்த்தர் எங்கே உயர்த்தி கொண்டு போகிறான்னு பாருங்கள். இது நாள் வரையிலும் நீங்கள் சந்தித்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் உங்களை வித்தியாசமாக சந்திக்க வைப்பார். நீங்கள் காட்ஸ் கிரவுண்டுக்குள்ளே, பேட்டிலுக்குள்ளே இறங்கி வாங்க. நீங்கள் இறங்கி வந்து நின்று பாருங்கள், வைராக்கியமாக நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துறாரு பாருங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அதை படிமா சீக்கிரம். Now there are diversities of gifts, but the same spirit. இங்கிலீஷில் ஸ்பிரிட் போட்டிருக்கு. சேம் ஸ்பிரிட். அங்கே என்ன போட்டிருக்கு? ஆவியானவர். ஆவியானவர்னா என்னதுமா? நாட் ஓன்லி பவர், பர்சனாலிட்டி. பர்சன், ஹோலி ஸ்பிரிட். பர்சன். ஊழியம் செஞ்சு, ஊழியத்தினுடைய இன்ஷியலே உங்களுக்குள்ள பர்சனாலிட்டியை பார்த்தா ஊழியத்தை தருவார். சும்மா தரமாட்டார். உங்கள்கிட்ட கிஃப்ட் இருக்குங்கிறதுக்காக நீ ஊழியம் செஞ்சலான்னா யூ ஃபெயில். அந்த 3 kinds of சாயில் ஏதோ உள்ள மாட்டி பண்ணி. கிஃப்ட் இருக்குது. ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்குது. டங்ஸ் கிஃப்ட் இருக்குது. நல்ல ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் இருக்குது. நல்ல ப்ரீச்சிங் கிஃப்ட் இருக்குது. நல்ல தாளந்து இருக்குது. ஏன் ஷைன் ஆக முடியலை? இந்த கிஃப்ட் இல்லை. எந்த கிஃப்ட் இல்லை? ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் இல்லை. ஆமென். ஆவியானவர். பர்சனாலிட்டி கிஃப்ட் இல்லை. பர்சன். ஆள் தத்துவம் உள்ள ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யணும். ஆள் தத்துவம் உள்ள சபையாக நீ மாறணும். ஆள் தத்துவம் உள்ள ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையாக நீ மாறணும். வெறும் வரங்களில் டங்ஸில் மட்டும் பரத்தக்கூடாது. Personality. Come to personality. Show the personality of Jesus. Hallelujah. அப்பதான் பிசாசுகள் நடுங்கும். அப்பதான் பாதாளங்கள் நடுங்கும். Hallelujah. அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக வைராக்கியமாய் காண்பித்து உன்னோடு கூட அவர் யுத்தத்துக்கு வருவார். யோனாத்தானோடு கூட ஆயுதத்தாரி எப்படி வந்தான்?
வாரம் நீ நம்ம 2 பேரும் போகலாம், வா பெலிஸ்தர் சேனையை முறியடிக்கலாம். ஆமென். முறியடிக்க கர்த்தர் கிருபை தருவார். சரி, சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:4-5 ஊழியங்களிலேயே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆவியினுடைய அனுக்கிரகம், அது இங்கிலீஷ்ல படியுமா கொஞ்சம்? But the manifestation of the Spirit is given to every man to profit with all. Amen. அவனவனுடைய பிரயோஜனம். அவனவனுடைய பிரயோஜனம்னா என்னது? அவனுடைய பிரயோஜனம் என்னது? அவனவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்டது அவனுக்கே தெரியும். திஸ் இஸ் ஒர்த் ஃபார் மீ, இதுக்கு ஒர்த், ஐ எம் ஒர்த் ஃபார் தட், இதுக்கு நான் ஒர்த்தான ஆள், இதுக்கு சரியான ஆள். ஆமென். ஏசாயா எப்போ லவுட் வாய்ஸில் க்ரைட் கதறினானோ, ஐயோ அதமானேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே, அவரை கண்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, ஐ எம் ஒர்த் ஃபார் தட். இல்லையா? உடனே அவனுக்கு வார்த்தை எப்படி வந்தது? யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் அனுப்புவா? வாட் அ காலிங் தட். உடனே ஏசாயா என்ன சொல்லுகிறான்? ஹியர் ஐ அம், ஹியர் ஐ அம். பிரயோஜனத்துக்காக. எதுக்காக? ஃபார் ப்ராஃபஸி. ஆமென். உன் நாவை அதுக்கு தான் கர்த்தர் தொட்டிருக்கிறார். உன் டங்கை அதுக்கு தான் கர்த்தர் தொட்டிருக்கிறார். உன் நாவை திக்குவாயும் அந்த நாவுமாக இருந்த உன்னை அசுத்த உதடுகள் உங்கள் அவயங்களில் எந்த அவயம் மிஞ்சி வல்லமை கொள்ளுதும் பாரு, அந்த அவயத்தை ஆல்டரில் வை. இன்னைக்கு கர்த்தட்ட வை, இதில் வல்லமை இறங்கணும்னு கேளு. இந்த காரியத்தில் வல்லமை இறங்கணும். என் இருதயம் சரியில்லை பாஸ்டர், என் நாவு சரியில்லை, என் திங்கிங் சரியில்லை, என்னுடைய கை சரியில்லை, செய்கை சரியில்லை, எண்ணம் சரியில்லை. குறிப்பிட்ட இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா கேள். கர்த்தர் உன் பிரயோஜனத்துக்கு ஏற்ற ஊழியத்தை உனக்கு தருவார். உன் பிரயோஜனம் தான் கர்த்தர் பிரயோஜனம், அவர் பிரயோஜனம் தான் உன் பிரயோஜனம். அவர் பிரயோஜனத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை கர்த்தர் நடத்துவார். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. இந்த செய்தியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். 3 டிவிஷனையும் நீங்கள் கேட்கணும். ஆமென். அநேகமாக இன்றைக்கி ஒன்று தான் முடியும். ஓகே, வேகமாக வாங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை. இப்போ நான் கேட்குறேன், சபையில் நான் என் வீட்டில் ஞானமாக நான் பேசி காரியங்கள் நடக்குது பாஸ்டர்ன்னு சொல்கிறவங்க கரங்களை வேணும். இப்போ கை தூக்குறீங்க, உங்கள் மேலே நான் ஒரு பேர்டனை தருவேன், புரியுதா? அப்போ துண்டை காணும் துணியை காணும் ஓடக்கூடாது. நான் அதுக்கு ரெடி பாஸ்டர். நான் கேட்குறத நல்லா கவனிக்கணும். நான் ஞானத்தை போதிக்கும் வசனம் அப்படின்னா என்னதுமா? அங்கே என்ன போட்டிருக்குது? For to one is given by the Spirit the word of wisdom. நான் நாவை திறந்தாலே ஞானம் தான் அருவியை போல கொட்டும். Where is the God of Elijah? இப்போ கை தூக்குனீங்க எல்லாரும், என்னாச்சு? 30 பாஸ்டர், 60 பாஸ்டர், 100 பாஸ்டர். பரவாயில்ல, கை தூக்குனவங்க எல்லாருமே வெரி குட். ஞானத்தை போதிக்கும் அந்த வசனம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமான ஊழியம் அதான். நீங்கள் பேச ஆரம்பித்தாலே ஞானம் வெளிப்படும். நீங்கள் சொல்கிற எல்லாத்துலேயுமே காரியம் ஞானமாக முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளை அது வீட்டிலேருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்கள், இதான் நடக்கும், எழுதி வச்சுக்க. நான் சொல்கிறது, அப்பா சொல்கிறது, அம்மா சொல்கிறது எழுதி வச்சுக்க. இது நடக்கும் 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 சொல்லிடுங்க. அது அப்படியே நடக்கும்போது கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுங்கள். பெருமை வந்துடக்கூடாது. பெருமை 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 உடனே வந்துடக்கூடாது. நான் சொன்ன நடந்துச்சா எனக்கு பார்த்துக்க, எனக்கு கருணாக்கு, நான் சொன்னால் நடந்துடும்.
ஒன்றுமா இரு, அங்கே டைவர்சிட்டி ஆயிரும், gift போயிடும், பிசாசுக்கு போயிடும், அங்கே உலகத்துக்கு போயிடும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. இந்த கருணாக்கு கூட எப்படி வருது? கர்த்தர் உன் அக்கினியால் உன் குரட்டை தொடணும், நாவை தொடணும். ஆமென். சரி, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். என் பிள்ளைய நான் அறிவாக நடத்துகிறேன், என் பிள்ளைய நான் அறிவாக நடத்துகிறேன். அறிவை உணர்த்தும் வசனம் எனக்கு அந்த கிஃப்டை கொடுத்துருக்கிறார். ஆமென். என்ன கிஃப்ட்டு? எஸ்ஐயா 12 இருக்குல்ல, ஞானத்தை போதிக்கும். அதுதான் இதில் வருது. ஞானத்தை போதிக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் அருளும் ஆவியும் ஞானத்தையும் உணரையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் மெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். என் மேல் தங்கியிருக்கிறார். கரங்களை வைத்துங்க. என் மேலே தங்கியிருக்கிறார். the 9 gifts, 9 spirits, God's 9 spirit, கர்த்தருடைய 9 ஆவிகள் என் மேலே தங்கியிருக்கிறார், என் மேலே தங்கியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் வெறும் விஸ்டம் கிஃப்ட் மட்டும் தான் எனக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது. இந்த செயினாக வரும் எல்லாம் உங்களுக்கு, அப்படியே லைனாக கர்த்தர் தருவார். கர்த்தர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க மாட்டார். சொல்லுவாங்க சில பேர், நான் எனக்கு ஒரு வாரம் வந்துடுச்சு, இன்னும் இப்போ 8 வாரத்துக்கு நான் உபவாசம் போட்டு 40 நாள் ஜெபிக்கிறேன், 400 வருஷம் ஜெபிச்சாலும் வராது. ஆமென், அல்லேலூயா. நீ இன்ஜினோட இணைக்கப்பட்டால் கோர்வையாக தான் இருக்கும். உன்னை இழுத்துட்டு போகிறது இன்ஜின், இயேசு தான் இன்ஜின், அதான் உன்னை இழுத்துட்டு போகிறார். ஆமென். அந்த கிஃப்டில் தான் அவர் உன்னை இழுத்துட்டு போகிறாரு. அதில் தான் நீ நடக்கணும், அதில் தான் நீ மூவ் பண்ணணும், அதில் தான் நீ ஆக்டிவேட் ஆகணும். ஓகே, படிங்க. இல்ல அங்க மெயின் வசனத்துக்கு வாங்க சீக்கிரம், நேரம் இல்லை. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமோ, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். விசுவாசம் எனக்கு இருக்கு. என் கணவர் மாறுவார், ஸ்ட்ராங்கா இருக்கேன் என் கணவர் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? the gift of faith. நீங்கள் விசுவாசத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசத்தில் ஃபெய்த் 1, ஃபெய்த் 2, ஃபெய்த் 3, ஃபெய்த் 4 இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் ஃபெய்த் 1 இருக்கும்போது தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் அதிலேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. கம் டு செகண்ட் ஸ்டெப், கம் டு தேர்ட் ஸ்டெப். விசுவாசம் வரத்துக்குள்ளே வா. விசுவாசம் வராங்கிறது என்னது? நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார். நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த சிஸ்டருடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த பிரச்சனை மாறும். நீங்கள் இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, கர்த்தர் இந்த கிஃப்ட்டை தராரா இல்லையான்னு பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணு. ஆமென். அதை அதை ஏற்றுக்கோ. வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும். பாருங்க இந்த ரேஷியோ எப்படி போகுது பாருங்க, எப்படி போகுது பாருங்க. அந்த 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 செயின் எப்படி போகுது பாருங்க. லாஸ்ட்ல எங்க வந்து முடியுது? குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும். நீ விசுவாசத்துல நீ ஜெபித்தா நீ பல பாடுல இருக்கலாம், பல பிரச்சனையில இருக்கலாம். ஆனால் நீ உண்மையிலேயே நான் சொல்கிறேன், சில பேர் நைட்டு 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்களே, ஜெபிக்க போகிற நேரமாச்சே, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம டயர்டாக இருக்கும். இருந்தாலும் ஃபியர். என்ன ஃபியர்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது வந்து இந்த கிஃப்ட் உங்களுக்குள்ளே வேலை செய்யணும். இந்த கிஃப்ட் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கும். சென்டர் மீடியனில் இந்த கிஃப்ட் இருக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த பயம் கிஃப்ட் மட்டும் உனக்குள்ள இருந்துட்டா போதும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். என்ன பயம்? கர்த்தருக்கு இது மட்டும் இருந்தால் போதும். சென்டராக உன்னை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி உன்னை தாங்கி நிற்கும். ஐயோ கர்த்தருக்கு ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரி என்ன பிரச்சனையில் ஃபோன் பண்ணுறாங்களோ. நான் சும்மா சமயத்தில் நான் விசுவாசம் இல்லாமல் ஜபிக்கிற மாதிரி தான் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தான் ஜபிப்பேன். கேட்டுட்டாங்களே
அப்படின்னு ஜெபிப்பேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் முதல் ஃபோன் வரும், பாஸ்டர் நேற்று நைட்டே நல்லாயிடுச்சு, எனக்கு சுத்தியலால் அடித்த மாதிரி இருக்கும் தலையில். சோத்திரம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? பயம் இன்னும் கூடிரும். ஆமென். என்ன விசுவாசத்தில் நீ ஜெபிச்ச? பயப்படுற பயத்தோடு ஜெபிச்ச, கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. சில வேளைகளில் சில வரங்கள் உங்களுக்குள்ளே டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மெயின் டிஃபர் அது அப்படியே ஜாயின் பண்ணி தூக்கிடும் உங்களே. சோத்திரம். இது உண்மை உண்மை உண்மை. சபை இன்னிலிருந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். அப்படியே கிடக்காத, இதான் என் தலையெழுத்து, இதான் எனக்கு கொடுத்தது, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் என் வாழ்க்கை கிடக்கும், டென்ஷனில் தான் கிடக்கணும். நோ 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 நோ. டேக் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். டேக் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை கையில் எடு. ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் வாங்க, எனக்குள்ள நீங்கள் கிஃப்ட் டிஃபர் பண்ணுங்க. ஆமென். எனக்குள்ள இந்த டிஃபர் வரட்டும், எனக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் தெரியட்டும், எனக்குள்ள இந்த சேஞ்சஸ் தெரியட்டும். ஐ எம் எ ப்ரீச்சர். நான் வசனத்தை பேசுகிற ஊழியன். ஆமென். நான் சுகமளிக்கிற ஊழியன். ஆமென். ஐ டேக் மை ஆஃபீஸ், ஐ டேக் மை அத்தாரிட்டி. கோ அண்ட் ஸ்பீக். ஒரு அசைவு இல்லையே. உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரில இருக்கு, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கணும். ஆமென். விட்டு சதறேன். ஆமென். நெல்லிக்காய் மூட்டையை போட்டவன என்ன செய்யும்? அப்படி உருளும். என்னை திறந்து விடு, நான் யாருன்னு காட்டுறேன். ஆமென். ஹல்லேலூயா. அது மேலே நடக்கிறவங்கெல்லாம் ஸ்கேட்டிங் தான். கரங்களை வைத்துக்குமா. ஆமென். பாய் வாங்க 4 பக்கமும். கரங்களை வைத்துங்க. உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி தொப்புன்னு கிடக்கக்கூடாது. போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். டேக் யுவர் ஆஃபீஸ். உங்கள் ஊழியத்தை எடுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் எனக்கு வெறும் டங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கிறார். செக் பண்ணிப்பார். வியாக்கியானம் பண்ணும் வரத்தையும் கொடுத்துருப்பார், தீர்க்க தரிசனத்தையும் கொடுத்துருப்பார். அந்த மெஷருக்குள்ளே போ, அதுக்குள்ளே போ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை அவன் தகப்பன் ஈசா எங்கே அனுப்புகிறான்? ஆடு மேய்க்கவா? அண்ணனுங்க எங்கே இருப்பாங்க? சவுலுடைய யுத்த காலத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் இந்த பால் கட்டியையும் சீஸையும் இந்த பயிரையும் கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு வா. இதான் அவன் ஊழியம். 1 சாமுவேல் 17 இதான் அவன் ஊழியம். இதான் தகப்பன் அனுப்புகிறான். அப்படி தானே? நல்லா அவனு சாமியில் கூப்பிடுப்பான். சாமியில் கூப்பிடு, என் மகன் முதல்ல போகிறா, பசங்களை பார்க்கறதுக்கு போகிறா, நல்லா அபிஷேகம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புங்க பாஸ்டர். அப்படியா? நோ, போயிட்டு வான்னு சொல்கிறான். அவன் அங்கே போன உடனே பாருங்க, சிச்சுவேஷன் சேஞ்சஸ். த சிச்சுவேஷன் சேஞ்சஸ். உங்கள் நிமித்தம் கர்த்தர் சேஞ்சஸ் பண்ணுவார், சேஞ்ச் பண்ணுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆமென். யாரையும் பார்க்காத நீ, கர்த்தரை மாத்திரம் பாரு. ஆமென். அங்கே போன உடனே அவனுக்கு என்ன ராயல் வெல்கம் அம்மா வருது, கார்பெட்டாக வருது. கார்பெட்டு போட்டா ஓ ஓ த மேன் ஆஃப் காட். கேள்விப்பட்டம்பா, சமீபத்தில் உன்னைய அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு சாமுவேல், த கிரேட் ப்ராஃபட். பெரிய தீர்க்கதரிசினால நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கு, நீ ஜெபிச்சு சொல்லுடா. என்னது சொல்லு? நோ நோ நோ. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? மீதியாக இருக்கிற அந்த ஆடுகளை யார் வசம் விட்டு விட்டு நீ வந்தா உன் இருதயத்தின் துணிகரத்தை நான் அறிவேன். உன் இருதயத்தின் இதான் உங்க மினிஸ்ட்ரி அகங்காரம். உன் மினிஸ்ட்ரி, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். தாவீது என்ன சொல்றான்? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? படிங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 28 29. அந்த மனுஷரோடு
அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, ஆமென், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? And David say, what have I now done? அப்படின்னா என்ன அர்த்தம்? What have I now done? Is there not a cause? அப்படின்னா என்னது? முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம்னா என்ன? முகாந்திரம் கர்த்தர் ஒரு நோக்கமா, ஒரு முகாந்திரமா என்னை அனுப்பியிருக்கிறார். ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய் அல்ல, அது போதித்தபடி அதிலே நிலைத்திருப்பீர்களாக. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, வார்த்தையில் உறுதியாக இருங்க, உங்களை பிரிச்சதில் உறுதியாக இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன சொல்றான்? அடுத்து என்ன சொல்றான்? சொல்லுங்க. வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். பாருங்க, அவனை ஜஸ்ட் லைக் தள்ளி விட முடியல. சம்திங் இஸ் தேர் இன் ஹிஸ் வேர்ட், சம்திங் இஸ் தேர் இன் ஹிஸ் ஃபெய்த். சபையில் காட்டுங்க, சபையில் பார்க்கணும், உங்களை பாஸ்டர் பார்க்கணும், ஆவியானவர் உங்களை பார்க்கணும், உங்களை அடுத்த ரேங்குக்கு கொண்டு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், கர்த்தர்ட்ட கொண்டு ஒப்பு கொடுக்க போகணும். ஆனால் அவன் எங்கே கொண்டு ஒப்பு கொடுத்துட்டான்? சவுல்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். அவனே ஒரு பேக் ஸ்லைடிங். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் திக்கு தெரியாமல் கிடக்கிறாங்க. அவனே பயந்து ஒளிஞ்சு போய் கிடக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற அபிஷேகம்லாம் போயிடுச்சு. அவனே எங்கடா கோலியாத்து வந்து நம்மளை ஸ்மாஷ் பண்ணிடுவானோன்னு பயந்து போய் கிடக்கிறான். அங்கே கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் அங்கே கொண்டு போய் பாருங்க, அங்கே கொண்டு போய் விட்ட உடனே சவுல் தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய கேடகத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் கொடுத்து இதை போட்டுட்டு போ. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் அவங்க கூட இருக்கிறத சவுல் புரிந்து கொண்டான். இதில் ஒரு ஆழமான காரியம் இருக்குது. சின்ன பையனாக இருக்கிற நீ பாட்டுக்கு வந்து நிற்கிற, நான் என்னைய நான் கோலியாத்தை அடிச்சிருவேன்னு சொல்கிற. அவன் சிறு வயதுலேருந்து யுத்த வீரன், நீ சின்ன பையன். சரி இருந்தாலும் இதை போட்டுட்டு போ. யாருக்காவது கொடுத்துருக்கானா? சவுல் அது அந்நேரம் அங்கே இருக்கிற அவன் தடப்பகுதியில் இருக்கிற கீஸுக்கோ வேறு யாருக்காவது கொடுத்துருக்கானா? இதை போட்டு போடா, நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கானா? யாருக்கு அனுப்புகிறான்? ஸோ உங்களை நோக்கி ஒரு சின்ன ஊழியம் வருது, உங்களை நோக்கி ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா அதை நீங்கள் கேர்லெஸ்ஸாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் உங்களை தட்டி இது என்டைம் மினிஸ்ட்ரி ஊழியமா? இது என்டைம் மினிஸ்ட்ரி வார்த்தை. நோட் பண்ணிக்க, கர்த்தர் ஸ்பெஷலாக சபைக்கு பேசுகிறார். இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க, இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. சொத்தையாக கிடக்கிற மாதிரி தான் கிடப்பீங்க, உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி தான் கிடப்பீங்க. சடன் there is the changes. ஆமென். நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கர்த்தர் எனக்கு டங்ஸ் கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கர்த்தர் எனக்கு வரம் கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம் இருக்கு, முகாந்திரம் இருக்கு. சம்திங் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு? தெரியுது பாஸ்டர், ஆனால் ஆக்டிவேட்டில் வர மாட்டுது. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு இருக்கு. ஆமென். கர்த்தர் வந்து நின்று கேட்டார்னா உனக்கு தெரிஞ்சிடும், புத்தி தெளிஞ்சிடும். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைன்னு புலம்புரிய. வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் மயிலாட். அதுதான் மல்டிப்ளைக்கு காரணம். மல்டிப்ளிகேஷனுக்கு அதுதான் காரணம். அவர் டெப்த் மாறினதுக்கு அதுதான் காரணம். ஒரு குடம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேற ஒன்றும் உன் சேம்பரில் இருக்கக்கூடாது, வேற ஒன்றும் இருக்கக்கூடாது, மருந்துக்கு கூட இருக்கக்கூடாது. புரிஞ்சிட்டவங்க கரங்கள I have nothing.
ஆமென். அடியாருடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, கடைசியில் பேட்டில் எங்கே வருகிறது? ஃபேஸ் டு ஃபேஸ் கோலியாத். ஃபேஸ் டு ஃபேஸ் கோலியாத். சத்ருவை மேற்கொள்ளுகிற யுத்தம், மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், மாம்ச மலையை மேற்கொண்டு மோதி அடிச்சு மேற்கொள்ளுகிற அபிஷேகம். ஆமென். நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவன். அல்லேலூயா. இராணுவங்களின் தேவன் என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். 45 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அது படிமா. பட் ஐ கம் டு தி in the name of the Lord of hosts. The God of the armies of the God of the armies of Israel. Whole Israel உடைய armies. அந்த தேவன் எங்க இருக்கிறார்? இப்போ அது ஆபரேட் பண்ற இஸ்ரவேல் ராணுவத்தை எல்லாம் ஆபரேட் பண்ணுகிற the God's force எங்க இருக்கிறது? எனக்குள்ள இருக்கிறது. கரங்களை உயர்த்தி what a measure. Amen. Hallelujah. Hallelujah. அட்லீஸ்ட் நீ சொல்லு, நான் சபைக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமென். ஊழியக்கார ஒன்று அதை போய் செய்யி, இதை போய் செய்யி, இந்த ஊழியத்தை பண்ணு, இதை பண்ணுன்னு சொன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே, என்னுடைய அழைப்பு வேற இல்லை. டோன்ட் சே. ஏதோ ஒரு நோக்கமாய் கர்த்தர் உன்னிடத்தில் அதை ஏவுகிறார். ஈசா என்ன சொன்னா? போய் கோலியாத்தை அடிச்சிட்டு வானா சொன்னா. என்ன சொன்னா ஈசாய்? என்ன சொன்னா? போ, நல்லா வாங்கி கட்டிக்க, போ, கொடுப்பான். லெஃப்ட் அண்ட் ரைட் உன்னை திட்டி அனுப்புவான். அவனுக்கு தெரியுமா? ஈசாய்க்கு தெரியுமா இப்படியெல்லாம் நடக்கும்? தெரியுமா? தெரிஞ்சாலும் போகணும், தெரிஞ்சே அனுப்பிச்சாலும் போகணும். இப்படி மாட்டி விட்டார என்னைய கொண்டு போய். இந்த திட்டுறானுங்க என்னைய. அன்பா கொண்டு கொடுக்க வந்திருக்கிற ஆடை என்ன பண்ண, அதை என்ன பண்ண, மாடை என்ன பண்ண. இவன் ஃபோர்ஸ் எல்லாம் வேற. இவனுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் எங்கேமா இருக்கு? இவன் டார்கெட்ல எங்க இருக்கு? ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது only your spirit knows, must know. தெரிந்தாகணும். உன் டார்கெட் தெரியணும். புரியுதா? உன்னை இம்சப்படுத்துகிற ஆவிய, உன்னை துன்பப்படுத்திட்டே இருக்கிற ஆவிய நீ என்ன செய்யணும்? ஒரு நாளில் ஸ்மாஷ் பண்ண. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள் லோகாதிபதிகளோடும். எத்தனை ஆவியோட உங்களுக்கு எனக்கு இனி வருகிற நாட்களில் போராட்டம் இருக்கு? எத்தனை ஆவி? சத்தம் வருதா? 4 ஆவியா? நான் பாவியாவே இருந்திருப்பனே. Glory. Hallelujah. இந்த 4 ஆவியினுடைய ஃபோர்ஸ் தான் அவன். யாரு? கோலியாத். The armies of Israel force. கரங்களை உயர்த்தி கர்த்தர்களை சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் 5 கூழாங்கல்ல எடுத்தான். 5 கூழாங்கல் எதை குறிக்கிறது? எஸ்ஐயா 9:6 வசனத்தின்படி சமாதான பிரபு, நித்திய பிதா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதுல அவன் கையில லீப் அண்ட் ஜம்ப்ல வந்த ஸ்டோன் தான் கிபோர். கிபோர் காட். கிபோர் மீன்ஸ் வல்லமையுடைய. ஒரு கல் போதும், இந்த ஒரு வல்லமை போதும் அவனுக்கு.
நாங்கள் 4 பேர்லாம் வர தேவையில்லை. இந்த ஒரு வல்லமை, ஒரு கல் போதும். டேக் த ஸ்டோன். ஆமென். அல்லேலூயா. கன்மலையிலிருந்து செதுக்கப்பட்ட கற்கள், கன்மலையாகிய கிறிஸ்துவின் அபிஷேகத்திலிருந்து பெயர் கெடுக்கப்பட்ட கற்கள், வல்லமையுடைய ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூட பலத்த பராக்கிரமசாலியாக வருவார். ஆமென். முழந்தால் படியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு முகாந்தரமாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தூசி தட்டுகிறார். ஹல்லேலூயா. எப்படி மொர்தெகாயுடைய காரியத்தை கர்த்தர் தூசி தட்டினாரோ, ஓவர் நைட்டில் மொர்தெகாயுடைய கிஃப்ட் எல்லாத்தையும் கர்த்தர் தூசி தட்டி மொர்தெகாய் கையில் கொடுத்தாரோ, அதே போல் உனக்குரிய காரியங்களை கர்த்தர் தூசி தட்டுகிறார். கர்த்தர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேம்மா, கர்த்தர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். மொர்தெகாய் கையில் எப்படி கொடுத்தாரோ அதே போல் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சிலருக்கு கர்த்தர் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அரைஸ், உன் ஸ்தானத்திலிருந்து எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு சியோனே. உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட போ, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட போ, கிறிஸ்துவனுடைய பலத்தோடு கூட போ, பராக்கிரமசாலியாக கர்த்தருடைய பலத்தோடு கூட போ. உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர், உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர், உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். பலத்த காரியங்களை நீ இந்த வாரத்திலே பார்ப்பாய், பலத்த காரியங்களை இந்த வாரத்தில் நீ செய்வாய். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவதை நீ பார்ப்பாய். உன் சத்துருக்களின் மண்மேடுகளை நீ மிதிப்பாய், மிதிப்பாய், மிதிப்பாய். உன் கரம் சத்துருவின் பிடரியின் மேல் இருப்பதை பார்ப்பாய், உன் கரம் சத்துருவின் பிடரியின் மேல் இருப்பதை பார்ப்பாய். Fullness of spirit. I am the fullness of, I am the fullness of, I am the fullness of. Amen. நிரம்பி பேசுகிறேன், நிரம்பி பேசுகிறேன், நிரம்பி சொல்லுகிறேன். ஆமென். உன் கரம் சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும், சத்துருவின் முகங்களை முறிக்கும், சத்துருவின் முகங்களை முறிக்கும். அந்தகார வல்லமைகள் உனக்கு முன்பாக படுத்துக் கொள்ளும், அந்தகார வல்லமைகள் உனக்கு முன்பாக படுத்துக் கொள்ளும். ஓ, thank you Holy Spirit, Lord of Ghost, Lord of Host, thank you for your fire. Amen Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கர்த்தர் சபைக்கு பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்டதாக ஆளுகை செய்து பிள்ளைகளை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியோடு நடத்துகிற நோய்க்கு ஸ்நேகமும் அந்த தேவனுடைய மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடும்.